வணக்கம். இந்த வீடியோவில் செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ரடே லெவல்ஸ் பார்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நேற்று சொன்னது தான் பெருசாக எந்த விதமான ஒரு சேஞ்சஸ் கிடையாது. ப்ரைஸ் எக்ஸாக்டாக நாம் சொன்ன இந்த ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகுது, கொஞ்சம் கீழே வருது, மறுபடியும் மேலே வருது, கொஞ்சம் மேலே போகுது, மறுபடியும் கீழே எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். பெருசாக எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நமக்கு எக்ஸாக்டாக இந்த 24,900 இந்த ரேஞ்சை உடைக்கணும். அப்படி உடைச்சா மட்டும்தான் ஏதாவது நமக்கு கொஞ்சமாவது ஒரு மூவ், அதாவது ஒரு 25,000 வரைக்குமாவது ஒரு 100 பாயிண்ட்டாவது மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு மார்க்கெட் கீழேயாவது இறங்கினா கூட பரவாயில்ல, அப்படியும் மூவ் ஆகலை. ஸோ அவுட் அண்ட் அவுட் இன்றைக்கி ஒரு ரேஞ்ச் பவுண்டு டேவாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கோம். ஸோ அந்த 1 hour டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. அது இன்றைக்கி பிரேக் அவுட் கொடுக்கும், நாளைக்கு பிரேக் அவுட் கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு இன்னும் நல்ல நாளெல்லாம் பார்த்துட்ருக்கோம் போல இருக்குது. ஒரு கரெக்டான ஒரு பிரேக் அவுட் இன்னும் அமையாமே அப்படியே சுற்றிட்டுருக்குது. ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே மார்க்கெட் மூவ் ஆகலை. ஆனால் இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இருந்தாலும் ஒரு நப்பாஸ் எனக்கு இருந்தது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் நேற்று க்ளோசிங் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல மேபி நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கீழே இறங்கலாம், அல்லது இந்த ரேஞ்சை உடச்சிட்டு இப்படி போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு ஒரு காமா பிளாஸ்டாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கமெண்ட் போட்ட மாதிரி இன்றைக்கி ஒரு ஊசி பட்டாசு கூட வெடிக்கலை. அப்புறம் எங்கே இருக்குது காமா பிளாஸ்ட் எதிர்பார்க்குறது. அவுட் அண்ட் அவுட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேட் ஆகி பிடிச்சிருக்கு. அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கலாக நமக்கு இந்த எந்த இடத்துலையும் பிரேக் அவுட் நமக்கு கிடைக்கல. ஸோ அதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ இட் ஹேப்பன்ஸ். ஓகே, 1 hour டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நல்லா பயங்கரமாக ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த கன்சல்டேஷன் நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறதோ, ஒரு டவுன் ட்ரெண்ட் பிரேக் அவுட் கொடுக்குறதோ, எப்படி கொடுத்தாலும் சரி வால்யூமோட ஒரு அந்த விஷயங்கள் நடக்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் மூவ் ஆகும். இல்லை அப்படின்னா பெருசாக அந்தளவுக்கு மூவ்மெண்ட் இருக்காது. மோஸ்ட்லி நாளைக்கு 50-50 சான்ஸ் தான். பெருசாக 50% சான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பை சான்ஸ் நமக்கு ஏதாவது ஒரு பிரேக் அவுட் கிடச்சி மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்தாலும் 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் மேபி ஒரு அப் ட்ரெண்ட் போகலாம். அவ்வளோதான், சிம்பிள். அதே மாதிரி ஒரு டவுன் சைடு அப்படிங்கிற பட்சத்தில் மேபி இந்த ரேஞ்ச் வரும், என்ன சொல்கிறது, ஒரு 24,750 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக மார்க்கெட்டுக்கு வாங்க. எதிர்பார்த்தது இன்றைக்கி நடக்கலை, மேபி நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மென்டாலிட்டியில் வராதிங்க. ஒரு ஃப்ரீ ஃப்ளோ மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. ஒரு 50% சான்ஸ் நாளைக்கும் இப்படி தான் நடக்கும். அதுதான் யதார்த்தம். ஒரு 50% மட்டும் நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு மூமெண்ட் கிடச்சிது அப்படின்னா ஓகே, அப்பயும் நல்லா கேட்டுக்குங்க. வால்யூம் சப்போர்ட் பண்ணும். ஸோ இன்றைக்கி கரெக்டாக அந்த நம்ம சப்ஸ்கிரைபரும் கரெக்டாக பார்த்துருக்காரு. வால்யூம் சுத்தமாக இல்லை, மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கவே இல்லை. ஸோ இதுதான் லேர்னிங். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் மூவ் ஆகலை அப்படின்னா வால்யூம் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். வால்யூம் இல்லாமல் உள்ள ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரேடை எடுக்கக்கூடாது. அவ்வளோதான். அது மார்க்கெட் 1000 கோடி நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னாலும் பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் விட்டு போயிட்டே இருங்க. நாளைக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மூவ்மெண்ட் கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் வால்யூம் இல்லை அப்படின்னா ஸ்டே அவே ஃப்ரம் த மார்க்கெட். அவ்வளோதான். ஸோ அடுத்தது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 50 minute சார்ட் எடுத்திருக்கோம். இந்த 50 minute சார்ட்டில் உங்களுக்கு எக்ஸாக்டாக ப்ரைஸ் இந்த ரெசன்ஸ்கிட்டே சுற்றிட்டுருக்குது. 24,850 24,900 ரேஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசன்ஸாக 50 minute சார்ட்டில் இருக்குது. அந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்குது. இதோட இந்த லோ இருக்கு இல்லையா, அந்த லோ கிட்ட கூட போகலை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெசன்ஸ்கிட்டே ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இன்கேஸ் நமக்கு ஒரு நாளைக்கு இந்த 50 minute சார்ட்டில் நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிது அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரேர் கேஸ் தான். ஸோ நாளைக்கு நான் பர்சனலாக எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா அகெயின் ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான் நான் எதிர்பார்க்குறேன். நான் நினைக்கிறதும் தப்பாக கூட போகலாம். எக்ஸாக்டாக நான் சொல்கிற மாதிரியே மார்க்கெட் நடக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு அவசியம் கிடையாது. நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்படி மார்க்கெட் மூவ் ஆகலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்ம மாற்றிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். கேஸ் இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பாசிபிள் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சில் இருக்குது.
ஒரு 24,750 அந்த ரேஞ்சு வரைக்கும் வந்து ஒரு ரேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரேஞ்சை வந்து உடச்சாங்க அப்படின்னா அடுத்தது ஒரு 24,650 அந்த ரேஞ்சு வரைக்கும் வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து 50 மினிட் சார்ட்டில் இருக்கிற அந்த லெவல். ஸோ அடுத்தது ஆப்ஷன்ஸ் இன் அனாலிசிஸ். இப்போ நிஃப்டி 50 வந்து க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,800 850 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாக்டாக ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்கிட்ட கரெக்டாக வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் 50 மினிட் சார்ட்லேயும் எக்ஸாக்டாக ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு 24,900 அப்படிங்கிற ரேஞ்ச் நாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 53,000 ஓப்பன் டெஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது கால் ஆப்ஷன் சைடில். அது எக்ஸாக்டாக ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். முன்னாடி நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, இந்த 50 மினிட் சார்ட்டில் இந்த 1 ஹவர் சார்ட்டில் இந்த 25,000 அப்படிங்கிற லெவல் வந்து இமீடியட் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது அப்படின்ட்டு. கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள் 73,500 ஓப்பன் டெஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் ஹையில் இருக்கிற ஓப்பன் டெஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ ஒரு கால் பையிங்கிட்ட வந்து கொண்டு போய் வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடு. சரி, இந்த 25,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து உடச்சாங்க அப்படின்னா இன்னொரு 100 பாயிண்ட் ஒரு 25,100 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 25,200 250 இந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து கால் பையிங்கில் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த 25,100 200 250 இதை வந்து கன்சிடர் வந்து பண்ண வேணாம். 25,000 அப்படிங்கிற ரேஞ்சை மட்டும் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இதை உடச்சா மட்டும் நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு 100-150 பாயிண்ட் பற்றி வந்து யோசிக்கலாம். அல்லது 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் தான் நம்ம வந்து ரேஞ்சஸ் தான் நாளைக்கு வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். அதே மாதிரி டவுன் சைடு நமக்கு வந்து ஒரு இப்போதைக்கு வந்து ஒரு 24,900 850 அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம வந்து வச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 24,700 இந்த ரேஞ்ச் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 36,000 ஓப்பன் டெஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ அப்போ நாளைக்கு மினிமம் ஒரு டவுன் சைடு அப்படிங்கிறது வந்து 24,700, மேக்ஸிமம் 25,000. ஸோ இந்த லெவலில் ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு வந்து உடைக்கிறாங்க நல்ல வால்யூமோட அப்படிங்கிற மாதிரி மட்டும் ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் பற்றி நாம் வந்து ஒரு ரேஞ்சஸாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து சுற்றுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 24,900 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,800 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து சுத்தம் 24,800 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு 24,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 24,950 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 25,550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,100 25,000 24,950 24,800 24,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி முழுக்க ரேஞ்ச் பவுண்டு தான். நிஃப்டி 50 மாதிரி தான் ஒரு 100 பாயிண்ட்டு 200 150 பாயிண்ட் உள்ள தான் வந்து சுற்றிட்டு இருந்தது. நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 54,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 54,100 வந்து இருக்கலாம். 54,100 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 53,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா 54,400 54,600 54,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 54,700 54,500 54,400 54,100 54,000 53,900 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். பெருசாக வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 81,400 வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 81,000 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 81,000 பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 80,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 81,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 81,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 82,000 81,600 81,400 81,000 80,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை வெறும் ரேஞ்ச் பவுண்டு தான். எக்ஸாக்டாக நாம் சொன்ன அந்த சப்போர்ட் ரிஸ்க்குள்ள தான் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா 12,950 நமக்கு வந்து ஒரு அப்டெண்ட்டாக வந்துருக்கலாம். அதே மாதிரி ஒரு சப்போர்ட் அப்படிக்கும் ஒரு 12,850 வந்துருக்கலாம். 12,850 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகிருச்சு அப்படின்னா ஒரு 12,750 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம்.
அதே மாதிரி அப் ட்ரெண்ட் ஒரு 12,950 ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு 13,050 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,100, 13,000, 1,800, 12,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.